இன்றைய மன்னா கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் விளைவு. வேத வசனங்கள். ரோமர் 5:17. கிருபை மற்றும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலம் ஜீவனில் ஆளுகை செய்வார்கள். ரோமர் 5:18. ஒரே நீதியான செயலின் மூலம் எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனின் நீதிபடுத்துதலுக்கும் எதுவுண்டானது. ரோமர் 5:19. ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலம் அநேகர் நீதிமான்களாக கட்டியமைக்கப்படுவார்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். நாம் இரண்டாம் மனிதனும் இரண்டாம் செயலும் இரண்டாம் விளைவையும் பெற்றிருப்பதால் கர்த்தருக்கே துதி. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் விளைவு என்ன? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலம் கிருபை வந்தது. தேவனின் கிருபை அநேகருக்கு பெருகியிருக்கின்றன. ரோமர் 5:15. ஜீவன் பெருகியது என்று பவுல் கூறவில்லை, கிருபை பெருகிற்று என்று கூறினார். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் கிருபை முதலாவது வந்தது மற்றும் ஜீவன் பின்தொடர்ந்தது. ஜீவன் மரணத்திற்கு எதிரானது, கிருபை பாவத்திற்கு எதிரானது. பாவம் ஆதாமின் மீறுதலால் வந்தது, ஆனால் கிருபை கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலம் வந்தது. பாவம் நபராக்கப்பட்ட சாத்தான் நமக்குள் விஷமேற்ற வந்து நம்மை சேதப்படுத்தி மரணத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. கிருபையானது நபராக்கப்பட்ட தேவன் நம்மிடம் ஜீவனையும் அனுபவமகிழ்ச்சியையும் கொடுக்க வந்தது. ஆதாமின் மீறுதலின் மூலம் மனித இனத்தில் பாவம் மனிதனின் அழிவுக்கான விஷமாக நுழைந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நீதியான கீழ்ப்படிதலுள்ள செயலின் மூலம் தேவன் நம் அனுபவமகிழ்ச்சிக்கான கிருபையாக வந்தார். ஜீவனுள்ள தேவன் கிருபையாக நம் ஆழ்தத்துவத்திற்குள் வரும்போது நாம் நீதிமான்களாக கட்டமைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் கூடுதலான விளைவு என்னவென்றால் நாம் ஜீவனுக்காக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக கட்டமைக்கப்பட்டிருப்பதால் நாம் தேவனுடைய நீதியின் தரத்திற்கு வந்திருக்கிறோம், இப்போது அதற்கு ஒத்திருக்கிறோம். இவ்வாறு நாம் தன்னிச்சையாக ஜீவனுக்கு நீதிப்படுத்தப்படுகிறோம். ஆதாமில் அவனுடைய ஒரே குற்றத்தின் மூலம் நாம் மரணத்திற்கு ஆக்கினை தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவில் அவருடைய ஒரே நீதியான செயலின் மூலம் நாம் ஜீவனுக்கு நீதிமான்களாக்கப்பட்டோம். ஜீவனுக்காக நீதிப்படுத்தப்படுகிறோம். முதலில் நம்மிடம் நீதிப்படுத்துதல் இருக்கிறது, பிறகு நமக்கு ஜீவன் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையில் மரித்த உமது கீழ்ப்படிந்த செயலுக்கு நன்றி. நான் இப்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் என்னை மறுபடி கட்டமைக்க மற்றும் எனது தினசரி அனுபவமகிழ்ச்சியாக இருக்க எனக்குள் வந்துள்ளீர்கள். உமது கீழ்ப்படிதலின் மாபெரும் விளைவை காண உதவுங்கள். ஆமென்.